வேதத்தில் 8 மனிதர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு தலையாய குணம். உலகத்து மனிதர்களைப் போல நாம் ஜீவிக்கக்கூடாது என்பது நமக்கு தெரிந்தது தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொள்ளாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பட்ட கிறிஸ்தவர்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு தலையாய குணம் இரக்கம் காட்டுவது, இரக்கம் பாராட்டுவது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 14-15 வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மற்றவர்கள் நமக்கு செய்யக்கூடிய தப்பிதங்களை அவர்களுக்கு நாம் மன்னிக்கும் போது நம்முடைய தப்பிதங்களை, நம்முடைய குற்றங்களை பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு மன்னிப்பார். இந்த இடத்துல மேலோங்கி இருக்கிறது இரக்கம். மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்டி அவர்கள் நமக்கு செய்த துரோகங்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் நாம் அவர்களுக்கு மன்னிக்கும் போது பரலோகத்தின் தேவன் நம்முடைய இரக்க குணத்தை பார்த்து தேவன் நமக்கு மன்னிப்பார் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றார். நாம் மற்றவரிடத்திலே இரக்கம் காட்டும் போது பரலோகத்தின் தேவன் நமக்கு இரக்கம் காட்டுவார். மத்திய 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்றார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊமை அது. மத்திய 12ஆம் அதிகாரம் 25 35 வசனங்கள் வரைக்கும் ஒரு எஜமானன் என்ன பண்ணுறான், ஒரு கணக்கு பார்க்கிறான். அப்போது அவனுக்கு வரவேண்டிய அந்த கடன்களை அவன் பார்க்கும்போது ஒருவன் அவனிடத்திலே கடன் பெற்றிருக்கிறது அவனுக்கு தெரிகிறது. அப்போது அந்த எஜமானன் அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு அவன்கிட்ட கடனை பற்றி அவன்கிட்ட கேட்குறார். 25 வசனம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதியும் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இப்போ அந்த ஊழியக்காரன் இடத்துல எஜமான் சொல்கிறான், உன் கடனை நீ தீர்க்க வேண்டும், உனக்கு என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் விற்று இந்த கடனை தீர்க்க வேண்டும் என்று அந்த எஜமானன் அந்த ஊழியக்காரன்ட்ட சொல்கிறான். அப்போ அந்த ஊழியக்காரன் என்ன சொல்கிறான், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இப்போ அந்த ஊழியக்காரன் எஜமானை நோக்கி கெஞ்சுறான், என்னிடத்துல பொறுமையாக இருங்க, நான் அந்த கடனை சீக்கிரம் தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லுங்க. அப்போ அந்த ஊழியக்காரன் எஜமானன் என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இப்போ இந்த எஜமானன் அந்த ஊழியக்காரன் மேலே இரக்கம் பாராட்டி என்ன சொல்கிறான், நீ கடனை கொடுக்க வேண்டாம் என்று உனக்கு நான் மன்னித்து விடுகிறேன் என்று அவனை விடுதலை பண்ணுறான் அந்த எஜமானன், அந்த ஊழியக்காரன். இப்போ இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், வெளியில் போய் என்ன பண்ணுறான் பாருங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்த தன் உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இப்போ இவன் எஜமான்கிட்ட கடன் பட்டிருந்தான். அந்த எஜமானன் இவனுடைய கடனை அவர் மன்னித்து விடுகிறார். இவன்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான். இவன் அந்த உடன் வேலைக்காரனை பார்த்து அவன் கேட்கிறான். அவனை எப்படியா சாதாரணமாக கேட்டால் கூட பரவாயில்ல, தொண்டையை நெரித்து கேட்கிறானாம், நீ பட்ட கடனை தீர்க்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அப்போ அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான், அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டார். இவன் எப்படியா தன்னுடைய எஜமானிடத்தில் வேண்டிக்கிறானோ அதே போல் அந்த வேலைக்காரன் இவனிடத்துல வேண்டுகிறான், என்னிடத்திலே பொறுமையாரும், இந்த கடனை நான் தீர்த்து விடுகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் அவனை காவலில் போட்டு வைத்தான். இந்த ஊழியக்காரன் எப்படி நடந்து கொள்றான் பாருங்க. இவனிடத்துல கடன் பட்டவன் இவன் அந்த கடனை மன்னிக்காமல் என்ன பண்றான், அந்த உடன் வேலைக்காரரை போய் காவலில் போட்டு விடுகிறான். இப்போ நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் நடந்தது எல்லாம் அறிவித்தார்கள். இந்த சம்பவத்தை போய் அந்த எஜமான இடத்துல அறிவிக்கிறார்கள். அப்போ அந்த ஆண்டவன் என்ன பண்ணுறான், அவனை கூப்பிடுறான் மறுபடியும். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு
மன்னித்து விட்டேன். இவன் ரொம்ப பெரிய ஒரு கடன் பட்டிருக்கான், ஆனால் அவன் வெறும் 100 வெள்ளிக்காசு தான் கடன் பட்டிருக்கான். அவ்வளோ பெரிய ஒரு கடனை அந்த எஜமான் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆனால் இவன் அந்த 100 பணத்தை கூட மன்னிக்காம அந்த உடன் வேலைக்காரனை அவன் காவலிலே போட்டு விட்டான் என்று பார்க்கும். அப்போ இந்த ஆண்டவன் அவனை கூப்பிட்டு என்ன சொல்றான் பாருங்க, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் உன் கடன் முழுவதையும் நான் மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரருக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புவித்தார். இவனுக்கு இரக்கம் கிடைத்தது, ஆனால் இவன் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை. நான் உனக்கு இறங்கினது போல நீ மற்றவர்களுக்கு இறங்க வேண்டாமோ? இவன் பட்ட பெரிய கடன் அதையே அவனுடைய எஜமான் மன்னித்துட்டார். ஆனால் இவனிடத்துல ஒரு சின்ன ஒரு கடன் தான் பட்டிருக்கான் இன்னொருத்தன், ஆனால் அவன் அதை மன்னிக்கவில்லை. அப்போ அவனுடைய ஆண்டவன் என்ன செய்யறான்? கோபம் அடைந்து அவனை மறுபடியும் அவனை உபத்திரவம் பண்ற இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான் என்று இப்போ 35வது வசனத்துல இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றார் பாருங்க, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார் என்றார். ஒரு ஆழமான ஒரு உவமை. நாம் எந்த அளவினால் மற்றவர்களை அளக்கிறோமோ அதே அளவினால் நமக்கும் அளக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். இவன் பட்ட கடனை அவனுடைய எஜமான் மன்னித்தது போல இவனிடத்துல பட்ட கடனை இவனும் மன்னிக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டுவார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. இரக்கமில்லாதவனுக்கு நிச்சயமாக இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் உள்ளவனுக்கோ நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த இரக்கம் அவனுக்கு மேன்மை பாராட்டும். அப்போ அந்த இரக்க குணம் அவனுக்கு இருக்கும்போது நியாய தீர்ப்பிலே அவன் தப்பிக்கலாம். ஆனால் இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. இன்னொரு முக்கியமான ஒரு உவமையை நாம் பார்க்கலாம் இந்த இரக்கத்தை குறித்து. லூக்கால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு உவமையை சொல்றார். ரொம்ப ஒரு ஆழமான ஒரு உவமை. அது கிறிஸ்தவர்கள் அப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லியிருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை, நல்ல சமாரியன் உவமை. 30வது வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு ஒருத்தன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர்கள் அவனை பிடித்து அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அவனிடத்தில் இருக்க எல்லாத்தையும் உரித்து விட்டு அவனை குற்றுயிராக விட்டு போயிட்டார்கள். இப்போ அந்த வழியா யார் போறா? அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த ஆசாரியன் யாரு? வேதத்தை நல்ல கற்றறிந்தவன், தேவாலயத்திலே அந்த ஊழியம் செய்கிறவன். தேவன் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், சட்டங்களை கொடுத்திருக்கிறார். அவனை தேவன் என்ன சொல்றார்? ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல அவனை வைத்திருக்கிறார். அவன் என்ன பண்றான்? அவன் பக்கமாய் விலகி போனான், ஒரு ஆசாரியன். அடுத்தது பாருங்க, அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு லேவியன், ஆசாரியனுக்கு உதவி செய்கிற ஒரு லேவியனும் அந்த வழியா போறான். அவனும் அவன் பக்கம் வழியாய் விலகி போனான். அடுத்தது பாருங்க, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. சமாரியன் அப்படிங்கிறது யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு ஜனம். அதனால என்ன, ரொம்ப பக்தி வைராக்கியமான யூதர்கள் அந்த சமாரியர்களை அவர்களுக்கு பிடிக்க. ஆனா பாருங்க, அவனிடத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கிறதாக இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எவ்வளோ ஒரு சமாரியன் செய்கிற வேலை. அவனுக்கும் அநேக வேலைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த வேலையை விட
இவன் மேல் அவன் மனதுருகி இவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவன் என்ன பண்ணுறான், அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து காயங்களை கட்டி அவன் தன்னோட வண்டியிலே ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான், மறுநாள் தான் புறப்படும் போது அவன் தன் வேலைக்காக அவன் கிளம்பும்போது என்ன சொல்கிறான், அந்த சத்திரக்காரனிடத்தில் 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு அந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இப்போ இந்த ஊமையை சொல்லும்போது அந்த 3 பேரில் யார் அவனுக்கு இரக்கம் பாராட்டினவன் என்று கேட்கும்போது அவன் ஊமையை கேட்டுக்கொண்டிருந்தவன் பதில் சொல்றான் பாருங்க. 37வது வசனம். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இரக்கத்தை நாம் காட்டும்போது நாமும் இரக்கம் பெறுவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று. நாம் நம்முடைய சகோதரனிடத்திலே ஒரு பகையோடு இருக்கும்போது தேவாலயத்திற்கு நாம் காணிக்கை கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அந்த காணிக்கையை அங்கேயே வைத்துவிட்டு போய் உன் சகோதரனிடத்தில் சமாதானம் பண்ணிட்டு அப்புறம் வா அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இரக்கம் என்பது தேவன் கிறிஸ்தவரிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய பிரதான குணம். இப்படி இரக்கம் நாம் காட்டும்போது தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டுவார். நாம் பாக்கியவான்களாக இருக்கும்போது நாமும் இரக்கம் பெறுவோம். நியாய தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டும். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம் பாருங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பரலோகத்தின் தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவன். அவர் இரக்கமாய் இருக்கிறது போல நம்மையும் இரக்கமாய் இருக்கும்படி சொல்றார். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.